இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 2 மாநிலங்களில் நடந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல் முறையாக தனி பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமைகிறது. ஜம்மு காஷ்மீரில் ஒரு குழப்பமான தேர்தல் முடிவு வெளியாகியிருக்கிறது. எந்த ஒரு தனி கட்சிக்கும் 4 முனை போட்டி நிலவிய அந்த மாநிலத்தில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அங்கு ஒரு இழுபறி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா முதல் முறையாக ஒரு நிலையான ஆட்சியை அமைக்கும் வாய்ப்பை ஜார்க்கண்டில் பெற்றிருக்கிறது. அதேபோல காஷ்மீரில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற அதன் கனவு லட்சியம் நிறைவேறவில்லை என்றாலும் கூட கடந்த காலத்தை ஒப்பிடும்போது அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. இது நரேந்திர மோடி ஆட்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று அமித்ஷா கூறுகிறார். அது மட்டுமன்றி பாரதிய ஜனதா கட்சியின் நல்ல நிர்வாகத்துக்கு மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்று அவர் இதை சிலாகிக்கிறார். ஆனால் இது பாரதிய ஜனதாவுக்கு கொண்டாடத்தக்க வெற்றி அல்ல. 6 மாதங்களுக்கு முன்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை ஒப்பிடுகிற போது அப்போது பெற்ற வாக்குகளை விட இப்போது குறைவாக பெற்றிருக்கிறது அந்த கட்சி என்கிற விமர்சனமும் இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகின்றன? ஆட்சியில் இருந்த கட்சிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதற்கு காரணம் மோடி அலையா அல்லது அந்த கட்சிகள் மீது ஆளும் ஆட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பா? விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் திரு KT ராகவன், அரசியல் விமர்சகர் திரு ஞானி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பாக்கியம், இவர்களோடு இன்னும் சில நிமிடங்களில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுதர்சன ஆச்சியப்பன். வணக்கம். பாக்கியம், இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் அது இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்கல. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை விட இது அந்த அளவுக்கு சீட்டு கிடைக்கணும்னா ஒரு 70 சீட்டு வரைக்கும் ஜார்க்கண்டில் வந்திருக்கணும், இல்லை. இரண்டாவது விஷயம் ஒரு பெரிய அளவுக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து மீடியா பிரச்சாரக்கரையிலும் கையில் வைத்திருக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் இருக்கிறது. மூன்றாவதாக என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் அந்த தோல்வியிலிருந்து எழுந்து ஒரு மாற்று என்ற சூழலில் இல்லாத ஒரு சூழலில் பலவீனமாக இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் அதிகமாக வெற்றி கிடைத்திருக்கணும், அது கிடைக்கவில்லை. வெற்றியே இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் வெற்றி இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் அவர்கள் கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்கவில்லை என்பது முதல் விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கவில்லை. கிடைக்க வேண்டிய வெற்றி என்பது சூழல். ரெண்டாவது எதிர்பார்த்த வெற்றி. இப்பொழுது அந்த எதிர்பார்த்த வெற்றி என்பது 44+ அப்படின்ற விஷயம் என்பது நீங்கள் ஜார்க்கண்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றியாக பத்திரிகைகள் மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா 3/2 பங்கு என்பது இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஒரு மார்ஜின் வெற்றி, அவ்வளோதான். ஏற்கனவே இருந்த சூழலிலிருந்து ஒரு நிலையான ஆட்சின்றது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 44+ என்ற முறையில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. அவர்கள் அங்கே பல தந்திரங்களை பயன்படுத்தினார்கள். தீபாவளியில் ஆரம்பித்து நீங்கள் அந்த ரீஜன் வைஸாக பேசுவது உட்பட, அதுக்கப்புறம் ஜம்முவில் வாக்குகள், காஷ்மீரில் வாக்குகள் குறையும், ஜம்முவினுடைய வாக்குப்பதிவை அதிகப்படுத்த வேண்டும் என்ற விஷயமும், இஸ்லாமிய மத பிரிவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேறுபாடுகளை கூட பயன்படுத்தும் யுக்திகளெல்லாம் கடைபிடித்து கூட ஜம்முவில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு 50 இடங்களில் ஒன்றுமில்லை. நீங்கள் 46 ஜம்மு காஷ்மீரிலும் 4 இடங்களிலும் 50 இடங்கள் 37 சீட்டு இருக்கக்கூடிய ஜம்மு பகுதியில் 25 இடங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் கிடைக்க வேண்டிய வெற்றியும் இல்லை, எதிர்பார்த்த வெற்றியும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ராகவன், இந்த விமர்சனத்தை நீங்கள் நிச்சயமாக ஏற்க மாட்டீங்க. உங்கள் கட்சி தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஜார்க்கண்டில் புதிய ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. இது கொண்டாடத்தக்க வெற்றின்னு சொல்ல முடியுமா? வெற்றி அப்படின்றத நிராகரிக்க முடியாது. இந்த வெற்றி கொண்டாடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம், கொண்டாடாமல் என்ன இது? கடந்த காலங்களில் ஜார்க்கண்டில் அப்படி கிடையாது. 14 ஆண்டுகள் ஆகிறது ஜார்க்கண்ட்ங்கிற ஒரு மாநிலம் இன்னைக்கு பல குழப்பங்கள் அந்த மாநிலங்களில் இருந்திருக்கிறது. பிரசிடென்ட் ரூலில் கூட இருந்திருக்குது.
இன்னைக்கு முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையோட அந்த கூட்டணியோட வந்திருக்கிறோம். இது கொண்டாடத்தக்கதுன்னு இல்லைன்னு சொன்ன நான் கேட்கிறேன். 81 சீட்ல நிக்கிறோம்னா எல்லாம் ஜெயிச்சிருவோம்னா நிப்பாங்க எல்லாரும், சந்தோஷம் ஜெயிச்சா. ஆனா இன்றைக்கு மெஜாரிட்டி வந்திருக்குமே. மரியாதைக்குரிய பாக்யம் அவர்கள் பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் பண்ணாங்க இவ்வளவு அனலைஸ் பண்ணி, நான் ஜார்க்கண்டுக்கே வந்துடுறேன், இவருக்கு மாத்திரம் சொல்லிடுறேன். இவ்வளவு அனலைஸ் பண்ணிருக்காரு. பிஜேபியினோட எங்க காஷ்மீர்ல எப்படி பண்ணாங்க, ஜார்க்கண்ட்ல எப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணிருக்கீங்க பிஜேபி. ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்க ஜார்க்கண்ட்ல சிபிஎம் 12 சீட்டு நின்றீங்க, 0 இப்போ. அது ஏன் தோத்தோன்னு அனலைஸ் பண்ணுங்க. எதுக்கு பிஜேபியை பத்தி இவ்வளவு அனலைஸ் பண்றீங்களா? நீங்க ஏன் உங்களுடைய கட்சி ஏன் தோற்று விட்டது என்பதை பற்றி அனலைஸ் பண்ணி அதை பத்தி பேசுங்க. இல்ல, வெற்றியை தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். தோல்வி என்ன? தோல்வியும் ஆராய்ச்சிக்குரியதுதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது உங்க கட்சி ஆராய வேண்டிய ஒரு விஷயம் தான். ராகவன், நீங்க சொன்னீங்க ஜார்க்கண்ட்ல 6 மாதத்துக்கு முன்னால் நடந்த தேர்தலில் 14 எம்பி தொகுதியில 12ஐ பாரதிய ஜனதா கட்சி வென்றது. மிகப்பெரிய வெற்றி. 2 தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வென்றது. அன்றைக்கு நீங்க வாங்கின வாக்கு, 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின வாக்கு 40.71. இப்போது நீங்கள் வாங்கி இருக்கிற வாக்கு 31.3. இது ஒரு வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு. மோடி அலை அங்க பெருசா வீசல, மோடி மேஜிக் எடுபடலன்னு காங்கிரஸ் சொல்ற விமர்சனத்துல நியாயம் இருக்கிறதா தானே இந்த சரிவு காட்டுது? திரு குணா, உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள், சட்டமன்ற தேர்தலில் எப்படி வாக்களிப்பாங்க, மாற்றி தான் வாக்களிப்பார்கள். தமிழ்நாட்டிலே சொல்ல முடியும். அதிமுக வெற்றி பெற்று திமுக, அதாவது பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்ற திமுக சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிற கதையும் பார்த்திருக்கும். வைசி வர்சா மாறியும் கூட நம்ம பார்த்திருக்கோம். சட்டமன்ற தேர்தல் அங்க இருக்கிற உள்ள இருக்கிற அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு பிரதானமாக இப்போ அங்கே போட்டிகள் அப்படித்தான் நடக்கிறது. அதனால பார்லிமெண்ட் தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் வைத்துக்கொண்டு பேச முடியுமா எனக்கு தெரியல. அதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய, நான் பேசுறேன், I'll come to that. பிரதமர் மோடி அவர்களுடைய சில உதாரணத்துக்கு இந்த பிரச்சனை, அதாவது நம்ம பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆனது, இது நிச்சயமா ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் இதனால சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு மெஜாரிட்டி வந்திருக்கும். இதை நீங்க இப்போ மெஜாரிட்டி வந்திருக்கு, ஆட்சி அமைக்க போறோங்கிற நிலைமையில நீங்கள் அப்பொழுது பெற்றீர்களே இப்பொழுது குழந்தைன்னு பேசுறது சரியான ஆய்வாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். புள்ளி விவரங்களை நாம ஒரே அடியாக மறுத்து விடவும் முடியாது. நீங்க இல்ல, நான் கேட்பது ஞானி அவர்களே கேட்கலாம். சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளோட ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்றார். அமித்ஷாவும் அதே கருத்தை தான் எதிரொலிச்சிருக்கிறார். 2009 18 எம்எல்ஏ சீட்டை மட்டும் வாங்கின ஒரு கட்சி இன்றைக்கு 41 இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கிறோம். அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல 2008 11 எம்எல்ஏக்களை மட்டும் வச்சிருந்தோம், இப்ப 25 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறோம். இது பெரிய சாதனைன்னு அமித்ஷா சொல்றார். ஒரு சட்டமன்ற தேர்தல் வெற்றியை அதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலோட தான் ஒப்பிடணுமா? நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு அண்மையில் நடந்த தேர்தலோட ஒப்பிடுவது என்பது தவறான ஒரு ஒப்பீடுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, தேர்தல்களோடு ஒப்பிடுவதுங்கிறது அடிப்படை தேவையே இல்லை. தேர்தலோடு ஒப்பிட வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். தேர்தலோடு ஒப்பிட எவ்வளவு வாக்கு வந்திருக்கு, வாக்கு சதவீதம் குறைதான் பார்க்கறதுக்கு அது நமக்கு ஒரு அளவுகோலா இருக்கிறதுனால அதை ஒப்பிட வேண்டியிருக்கு. அந்த அளவில் ஒப்பிடலாம். ஆனால் ராகவன் சொல்வதை போல மக்கள் மக்களவைக்கு வாக்களிக்கும் போது வேறு விதமாக ஒரு மாநிலத்தில் வாக்களிக்கிறார்கள், மாநிலத்துக்கு வாக்களிக்கும் போது உள்ளூர் பிரச்சனைகளை பார்க்கிறார்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டில் இப்ப நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுக ஒன்றும் மக்களவைக்கு பிரதானமா போட்டியிட்ட கட்சி கிடையாது. பாஜக தான் பிரதானமாக மக்களவைக்கு போட்டியிட்ட கட்சி. இல்ல, அதிமுக தங்கள் தலைமையில் ஒரு ஆட்சின்னு சொல்லி தான் தேர்தலை சந்தித்தது. மாநில கட்சியாக அவர்கள் தேர்தலை சந்திச்சாங்க. மாநில கட்சி தான் அவங்க ஆல் இந்தியா பிளேயரா தன்னை முன்னிறுத்தி தான் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஆல் இந்தியா பிளேயரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கூட அங்க நமக்கு ஒரு சே இருக்கணுங்கிற அளவில் தான் அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவர்களை விட மோடி மேஜிக்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் நடக்கல. அப்படி சொல்ல முடியாது. நீங்க மோடியா லேடியா, நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்ற நிலையை தாண்டி பிரதமர் வேட்பாளராக ஜெயலலிதா அவர்களை முன்னிறுத்தின காட்சி நம்ம பார்த்தோமே. அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னால மிகச்சிறந்த ஆளுமையை கொடுத்து ஏற்கனவே குஜராத்ல இப்ப அடுத்து இந்திய அளவில் தரப்போறாரு முன்னிறுத்தப்பட்ட மோடிக்கு நடந்த மீடியா ஹைப் இதை விட கூடுதல் இல்லையா? ஜெயலலிதாவுக்கு இந்திய அளவில் நடந்த மீடியா ஹைப்பை விட மோடிக்கு நடந்தது கூடுதல் தானே. ஆனா தமிழ்நாட்டில் அது ஒண்ணு வேலை செய்யல. அதாவதுங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு இல்ல, 282 இடங்களில் பெற்றோம் இல்ல. ஒரு வெற்றிக்கான சூத்திரம் இதுதான் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அமைப்பு ரீதியாக அதை கன்வெர்ட் பண்ற மெக்கானிசம் எங்களுக்கு குறைவா இருந்திருக்கிறது. அதனால் அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஆனால் மோடிக்கு 19% என்றைக்கும் இல்லாமல் 19% வந்தது. ஆனால் இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல இப்படிலாம் பேசுறாரு. ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபியினுடைய அதாவது மதத்தை இது பண்ணாங்க, தீபாவளியை கொண்டாடினார்,
ஒரு மோடி வந்து ஹிந்து தீபாவளி கொண்டாடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. தீபாவளி கொண்டாடுறது உங்களுக்கு வேணா தப்பா இருக்கலாம். நீங்க வந்து ரம்ஜானும் இது மற்றும் கிறிஸ்துமஸ் மற்றும் கொண்டாடுறவங்க. அதனால காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு நீங்க அதை எப்படி பயன்படுத்தினார்கள். ஆகவே தான் ஜம்மு என்ற ரீஜியன்ல வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டது என்பதை நான் சொல்ல வந்தேன். ஜம்முல பிஜேபி ஜம்மு காஷ்மீர்ல 31 முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்தினோம். முஸ்லீம்ங்கிறதுனால நிறுத்தணும்னு சொல்லல, எங்களுடைய வேட்பாளர் முஸ்லீம் வேட்பாளர் 31 பேர் நிறுத்தினோம். இதுல ஜம்முல இல்ல முஸ்லிம்களால நிறுத்தலன்னு சொல்ல முடியாது. ரஜோரி டிஸ்ட்ரிக்ட்ல ராகுல், காஷ்மீர்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பள்ளத்தாக்கு பகுதியில முஸ்லிம்கள் என்பதனால தான் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். உத்தரப்பிரதேசல என்ன பண்ணாங்க? குஜராத்ல மக்களவை தேர்தல் போது உத்தரப்பிரதேசல என்ன பண்ணாங்க? ஜம்முல இப்ப அப்துல் கோலி அப்படின்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறார் கலோகோட்டா அசம்பிளில. இது வந்து ரஜோரி டிஸ்ட்ரிக்ட்ல ஜம்மு ரீஜன். அவர் ஒரு முஸ்லிம். அங்க காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர்ல ஜம்மு ரீஜன்ல 1972க்கு பிறகு ஹிந்து பிரிடாமினண்டா இருக்கிற இடத்துல ஒரு முஸ்லிம் கேண்டிடேட் நிக்க வச்சு எதிர்க்க இருக்கிற நின்றவங்க ஹிந்து கேண்டிடேட். ஆனால் இந்த வேட்பாளர் 2 முறை எம்எல்ஏ இருந்தார். அவர் ஒரு ஹிந்து. அவரை வந்து பிஜேபி நிறுத்தின முஸ்லிம் வேட்பாளர் தோற்கடித்தார். 40 ஆண்டு காலம் கழிச்சு 1972 இது மாதிரி நடந்திருக்கு ஜம்மு ரீஜன்ல. அந்த 1972 வெற்றி பெற்றாரே ஒரு முஸ்லிம், அவர் யார் தெரியுமா? பாரதிய ஜனசங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவரும் பிஜேஎஸ். சொல்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் இருக்கு. அங்க முஸ்லிம்களுடைய ஓட்டு கன்சாலிடேட்டராக முனிசிபல் வேட்பாளருக்கு போயிருக்கு. இந்துக்கள் ஓட்டு பிரிஞ்சிருக்கு. இந்துக்கள் ஓட்டு நீங்க கூட்டிட்டீங்கன்னா சுத்தமா வேற மாதிரி இருக்கும். மரியாதைக்குரிய ஞானி எப்படி இருந்தாலும் ஒத்துக்க போறீங்க. இந்துக்கள் ஓட்டு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகும், பிஜேபி நான் சொல்றேன் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு வெற்றி பெற்ற பாராட்டு ஒன் சைடா இருக்கு. மினிமம் பாராட்டு ஞானி நம்ம பாராட்டு அம்சத்துக்கு பாராட்டு அம்சங்களுக்கு நான் வர விரும்புறேன். இல்ல ஜார்க்கண்ட் அதுதான் நானும் உங்களை கேட்க நினைச்சேன். ஜார்க்கண்ட்ல ஒரு 9 முறை ஆட்சி மாறி இருக்கிறது. ஒருவரே 3 முறை வந்திருக்கிறாரு. ஒருவரும் ஒரு நீண்ட காலத்துல ஒரு நிலையான ஆட்சியை தரல. 3 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தது. ஒரு தொடர்ச்சியான குழப்பங்கள் நிறைந்த ஒரு மாநிலமா ஜார்க்கண்ட் இருந்த ஒரு சூழல்ல இன்றைக்கு அந்த மக்கள் 41 தொகுதியில பிஜேபியை நிக்க வச்சு பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு சிறந்த நிர்வாகம், நிலையான ஆட்சி அப்படின்னு வரும்போது வாக்காளர்கள் பாஜகவை மோடி தலைமையை ஏற்றாங்க, அங்கீகரிச்சாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை இல்ல, அது அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறா நீங்க சொன்ன உங்க கேள்வியுடைய முதல் பாதியிலே அதுக்கான முழு பதிலும் இருக்கு. முதல் பாதியில இத்தனை ஆண்டு காலம் அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல. இவ்வளவு குழப்பம் இருந்தது, இவ்வளவு முறை கலைப்பு இருந்தது, இவ்வளவு முறை மாநிலத்துல ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது, இத்தனை கோளாறுகள் இருக்குல்ல. இதை செய்தவர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல பிரதானமான கட்சிகள் யாருன்னு காங்கிரஸுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கு. அதுல ஜேஎம்எம் மாதிரியான ஒரு அமைப்புக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அவர்களோடு மக்களுக்கு இருந்த அதிருப்தி மிக கடுமையான சூழ்நிலையில இவங்க வரும்போது இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் அடிப்படையான விஷயம். அதனால அங்க வந்து நெகட்டிவ் ஓட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கணும், அவங்க நிராகரிக்க வேண்டியவர்களை இந்தியா முழுவதும் கடந்த மக்களவை தேர்தலிலேயே மக்கள் நெகட்டிவ் ஓட்டிங்ல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. காங்கிரஸ் ஹஸ் டு கோ, காங்கிரஸை நிராகரிக்க வேண்டும். அந்த மூட், அந்த ட்ரெண்டை தொடர்ந்து இன்னும் சொல்ல போனால் இப்ப காங்கிரஸை நிராகரிச்சு யாரை கொண்டு வரமோ அவங்க முழுக்க சரியான அவங்கள பத்தி சந்தேகம் இருக்கிறதுனால தான் இவங்க ஓட்டு சதவீதம் குறையுது. பாத்தீங்கன்னா திரு பாக்கியம், இதுல இன்னொரு அம்சமும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மோடி பெற்ற வெற்றி என்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த கட்சியினுடைய வரலாறில் இல்லாத ஒரு வாஜ்பாய்க்கு கிடைக்காத வெற்றி மோடி கிடைச்சது. மோடிக்கு அதற்கு பிறகு தொடர்ச்சியான ஒரு ஏறுமுகம் தான். அது 15 ஆண்டு காலம் மகாராஷ்டிராவில் இருந்த காங்கிரஸ் அரசை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பிஜேபி அங்கே ஆட்சி பிடித்தது. 10 ஆண்டு காலம் ஹரியானாவில் ஆட்சி இருந்தாங்க, அதை அனுப்பிச்சிட்டு பிஜேபி ஆட்சி பிடித்தது. இப்போ ஜார்க்கண்ட்ல இப்போ நடந்த ஆட்சி சிபு சோரன் மகன் ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக வச்சிருந்த ஆட்சியில ஜேடியு ராஷ்டிரிய ஜனதா தளமும் சரி, அதே மாதிரி காங்கிரஸும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்த ஒரு ஆட்சி, அதுவும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா பிஜேபி வெற்றி பெறுகிறது அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை அவர்கள் தொடர்ந்து தக்க வைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுன்றது ஒரு அந்த கட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே பார்க்கணும். இல்லை, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயம் தான். அதை வந்து நம்ம நெகட்டிவாக, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாசிட்டிவான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள், அணுகுமுறைகள் ஒன்று இருக்குது. இப்போ மோடி வெற்றி பெற்றது என்பது இந்தியாவில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயம், நெகட்டிவ் ஓட். ரெண்டாவது, இதுவரைக்கும் வெற்றிகள் எல்லாம் பாராளுமன்ற சரித்திரத்தில் குறைவான வாக்குகளில் அதிகமான இடங்களை பிடித்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் இதுதான்.
இதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன அடங்கி இருக்கிறது என்ற விஷயத்தையும் சேர்த்து கணக்கில் வச்சுக்கணும். மூணாவது விஷயம், மாநிலங்களில் இன்றைக்கு நான் ஏன் முதல்ல சொல்லும் பொழுது கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா, இந்த 6 மாத காலத்தில் இவர்களுடைய நடவடிக்கை என்பது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார் என்ற விஷயத்தையும் சேர்த்து, அதனாலதான் நான் கிடைக்க வேண்டிய வெற்றின்னு ஒன்று சொல்லுகிற பொழுது பெட்ரோல் விலை டீசல் விலை அல்ல, அதுவல்ல பிரச்சனை. அதையொட்டி இருக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கைகள் மோடியின் மீது நம்பிக்கை உருவாக்கவில்லை. ஆகவே யதார்த்தமா நான் என்ன பார்க்கணும்னு சொன்னா, நெகட்டிவ் ஓட்ஸ் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய இது ஒரு ரவுண்ட் வரும். இப்பொழுது இதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு நெகட்டிவ் ஓட் இல்லன்னு எடுத்துக்கலாமா? நெகட்டிவ் ஓட் இல்லன்னு, நெகட்டிவ் ஓட் கண்டிப்பா இருக்கு. நம்மோடு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுதர்சன் நாச்சியப்பன். நாடாளுமன்ற தேர்தலில் உங்க கட்சி பெற்ற தோல்வியிலிருந்து நீங்க இன்னமும் உங்கள் கட்சி மீளவில்லை. அங்கிருந்து நீங்க ஹரியானா, மகாராஷ்டிரா, அடுத்து ஜம்மு காஷ்மீர்ல உங்களுடைய கூட்டணி ஆட்சி போயிருக்கிறது. ஜார்க்கண்ட்லயும் நீங்க வெற்றி பெற முடியல. பாஜக ஒரு மோடி அலை வீசல, மோடி மேஜிக் இல்ல அப்படின்னு நீங்க விமர்சனம் செய்தாலும் காங்கிரஸ் கட்சி என்பது இன்னமும் தன்னுடைய ஒரு மோசமான தோல்வியிலிருந்து மீளவில்லை அப்படின்றத இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுதுன்னு சொல்லலாமா? அதாவது இந்த தேர்தல்கள் பூரா நீங்கள் சொன்ன மராட்டியம், அதே போல் காஷ்மீரம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் எல்லாம் காங்கிரஸ் மற்றொரு மாநில கட்சிக்கு துணையாக நின்று அவர்களை ஆட்சி நடத்துவதற்கு துணை நின்றது. அதனுடைய விளைவுதான் அந்த மாநில கட்சிகள் தன்னுடைய வலுவை அதிகப்படுத்தி கொண்டதற்கு பின்னாலே அவர்கள் கடைசி நேரத்திலே தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழலை காங்கிரஸ் கட்சிக்கு உருவாக்கினார்கள். இல்ல, மகாராஷ்டிராவிலையும் நீங்க மகாராஷ்டிரால கூட்டணிக்கு தலைமை தாங்கினது காங்கிரஸ் தான். அதே போல ஹரியானால கூட்டணி ஆட்சி இல்ல, காங்கிரஸ் ஆட்சி, அதற்கு தலைமை தாங்கினது காங்கிரஸ் தான். அங்க மாநில கட்சிகள் உங்களுடைய செல்வாக்கை மங்க செய்து விட்டார்கள். ஹரியானாவை நான் சொல்லல, நான் கவனமாக தான் சொன்னேன். நான் ஹரியானாவை சொல்லலை, நான் சொன்னது காஷ்மீரத்தையும் மராட்டியத்தையும் ஜார்க்கண்டையும் சொன்னேன். மராட்டியத்தில் என்சிபியிலே ஆட்சியில் இருந்தவர்கள் கடைசி நேரத்தில் அவர்கள் தனியாக நிற்க வேண்டிய சூழலை உருவாக்கினார்கள். காஷ்மீரத்தில் உமர் அப்துல்லாவோடு இருந்த ஒப்பந்தம் முதல் 3 ஆண்டுகள் உமர் அப்துல்லா இருக்க வேண்டும், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம். ஆனால் அவர் முழுக்க நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னதனுடைய விளைவு அவர்கள் கையிலேயே 6 ஆண்டுகள் கொடுத்து விட்டோம். அதனுடைய விளைவு அவருடைய செயல்பாடுகளில் இருந்த சுணக்கம்தான் முக்கியமான ஒரு காரணமாக ஆகிவிட்டது. கடைசி நேரத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய உறவுகளையும் முறித்து கொண்டார். ஜார்க்கண்டிலேயும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது, கூட்டணி ஆட்சி இருந்தது. அதற்கு முன்னால் இருந்த ஆட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி துணை நின்றது. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதும், ஹரியானாவில் எவ்வாறு அவர்கள் காங்கிரஸில் இருந்த நேற்று வரையில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை பிரேந்திர சிங் அவர்களை தன்னுடைய கட்சிக்கு பயன்படுத்தி கொண்டு கடைசியில் கொண்டு மத்திய அமைச்சராக எந்த ஒரு தார்மீக உணர்வும் இல்லாத அளவிற்கு அவர்கள் கொண்டு போய் இன்றைக்கு மத்திய அமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள். இவர்கள் வெற்றி பெறுவதற்காக எந்த விதமான வழிமுறைகளையும் தந்திரங்களையும் செயல்படுத்துறதுன்றதுல தவறான வழிமுறைகளை கையாளுறாங்க அப்படின்னு நீங்க பிஜேபி சொல்றீங்க. கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, ஏன் உங்கள் கட்சி இந்த தோல்வியிலிருந்து மீளலன்றதுக்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? மீழ்வதற்கு என்பது காங்கிரஸ் கட்சி தன்னிச்சையாக முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதியிலே மீள முடியும். அது செய்து காட்ட இருக்கிறோம். எந்தெந்த இடங்களில் மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்திருந்தோமோ அந்த இடங்களிலே தான் இந்த வீழ்ச்சியினை நாங்கள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர இது காங்கிரஸ் கட்சியுடைய வீழ்ச்சி அல்ல, உடன்பாடுகளுடைய வீழ்ச்சி தான் இது. உடன்பாடாக இருந்தவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரையிலே அனுபவிக்கிறார்கள், கடைசி நேரத்தில் கைவிட்டு விட்டு சென்று கொள்கிறார்கள். ஆனால் எந்த இடத்துல காங்கிரஸ் முழு மெஜாரிட்டியோடு நின்று கொண்டு ஆட்சி நடத்துகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஹரியானா என்னாச்சு? ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியில இருந்த பிரேந்திர சிங்கில் இருந்து முக்கியமான கட்சிக்காரர்களை எல்லாம் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி விலக்கி அவர்களுக்கு பரிசாக மத்திய அமைச்சர்களாக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை முடிவை அங்கீகரித்திருக்கிறாங்கல்ல.
அங்கீகரிப்பதற்கு காரணம் கட்சியை உடைத்து அவர்களோடு இருந்த ஒரு ராஜ்யசபா உறுப்பினரையும் மற்றொருவரையும் சேர்த்து கொண்டு போய் அங்கே பல வகையிலே பயன்படுத்திவிட்டு உடனடியாக அவர்களுக்கு பரிசாக மத்திய ஆட்சியிலேயே மத்திய அமைச்சராகவே ஒரு கேபினட் அந்தஸ்திலேயே கொடுக்கிறார்கள் சொன்னால் இதுதான் அவருடைய தார்மீகம். அதாவதுங்க காங்கிரஸ் கட்சியில அவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறாருன்னு அவர் வந்தாரு. நீங்க கட்சி ஒழுங்கா வச்சுக்கோங்க. இன்னொன்னு இது ஹரியானால இதை சொல்ல முடியுமா? இன்றைக்கு தோல்விக்கான காரணங்கள் இவரோடு இருந்த கூட்டணி கட்சிக்கார மேல பழிய போடுறாரு. ராகுல் காந்தி பாராளுமன்ற தேர்தலில் முன்னிறுத்தப்பட்டார். தேர்தல் எல்லாம் சோனியா காந்தி அவர்களோட, மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவரோட ராகுல் காந்தி அதிகமா பிரச்சாரம் பண்ணாரு. கிட்டத்தட்ட அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் இன்னி வரைக்கும் பாருங்க 300 சட்டமன்ற இடங்களை இழந்திருக்கிறது காங்கிரஸ் பிஜேபி கிட்ட. 300 இடம் இழந்திருக்கிறது. நீங்க திரு ராகுல் காந்தியினுடைய செல்வாக்கு அவ்வளவுதான். அதை இப்ப சொல்லாம நீங்க யாராவது சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு இந்த தேர்தல்ல ராகுல் வெர்சஸ் மோடின்னு பார்க்க முடியுமா? மோடி அவர்களைத்தான் முன்னிறுத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே. காங்கிரஸ் கட்சியிலே யாரையும் முன்னிறுத்தவில்லை. அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே அன்னை சோனியா காந்தி அவர்களும் துணைத் தலைவர் என்ற ராகுல் காந்தி அவர்களும் பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு பேர் முன்னிறுத்துவது அல்ல, முகமூடி அணிந்து கொண்டு போய் ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லுவது அல்ல. அதற்கு அது வேறு இது வேறு. நீங்கள் ராகுல் காந்தி ஒரு இளைஞராக இருக்கிறார் என்பதற்காக அவர்களை குற்றம் சாட்டி ஒழித்து விடலாம் என்று நினைப்பது உங்களாலே முடியாது. மக்களுக்கு தெரியும் அவர் எந்த காலகட்டத்தில் ஆட்சிக்கு கொண்டு வருவது என்று. வருகின்ற தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அவர் பிரதம அமைச்சராகத்தான் இந்தியாவிலே வர இருக்கிறார். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய தோல்வியை பற்றி நீங்கள் சிந்திப்பதற்கோ அல்லது அதற்கான காரணங்களை பேசுவதற்கான நிலையில காங்கிரஸ் இல்ல. அடுத்து வரக்கூடிய தேர்தல் அதை பற்றிய நம்பிக்கை விதைக்கிறதுல நீங்க என்ன காரணம் என்று சொல்லிவிட்டோம். மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்திருந்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு அதை அனுபவிக்கிறோம். அந்த தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நன்றி. நாம் தொடர்ந்து பேசலாம். ஜார்க்கண்ட்ல ஒரு நிலையான ஆட்சி அமைந்து விட்டது. அதுல பெரிய சுவாரஸ்யங்கள் குறைவு. ஆனா ஜம்மு காஷ்மீர் 4 முனை போட்டி, அதில் இழுபறி தொடர்கிறது. இதில் 2 அம்சங்கள் இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, டெவலப்மெண்ட் தான் அஜெண்டா அப்படின்னு சொல்லி மோடி போய் அங்கே வாக்கு கேட்டார். அங்கே பேசும்போது 370 அந்த அவங்களுடைய உயிர்நாடியான கொள்கைகள்னு சொல்கிறதை கூட அவர் பெரிதாக முன்னிலைப்படுத்தாமல் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பிஜேபிக்கு வாக்களிங்க, ஊழல் குடும்பங்கள் 2 குடும்பங்கள் தான் இந்த மாநிலத்தை ஆட்சி செஞ்சது, அவங்கள விரட்டுங்கன்னாங்க. ஆனால் அங்கே மாநில கட்சிகள் தங்களுடைய ஹோல்டை வச்சிருக்காங்க. காங்கிரஸ் குறைவா பெற்றிருந்தாலும் பிஜேபியோட வாக்கும் கூட 32.65 23 குறைந்திருக்கிறது. 10% அளவுக்கு 6 மாதத்துல பிஜேபியோட வாக்குல சீட்டை வாங்கி
2 மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை நேர்கள் முன்னால் வைத்திருந்தோம். மோடி ஆட்சி காரணமா, உள்ளூரில் ஆட்சி செய்தவர்கள் மீதான அதிருப்தி காரணமா, அல்லது எதிரணியின் பலவீனமா என்று கேட்டிருந்தோம். 39% நேயர்கள் மோடி ஆட்சி காரணம் என்றும், 33% நேயர்கள் உள்ளூர் அதிருப்தி என்றும், எதிரணியின் பலவீனம் என 28% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு சுதர்சன் ஆச்சியப்பன், நிறைவாக உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. எதிரணியினுடைய பலவீனம் என்று சொல்லக்கூடியவர்களும் உள்ளூரில் இருந்த ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தின்னு சொல்லக்கூடியவர்களும் 33, 28 ஏறத்தால் 61% அப்படி வர்றாங்க. எதிரணி ஏன் பலவீனமாக போனது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பிஜேபி வெல்லும் போது பிஜேபிக்கு எதிரணியாக காங்கிரசிடம் அந்த கேள்வி முன்வைக்கப்படுவது இயற்கை. எதிரணி பலவீனமாக போனதற்கு காங்கிரஸ் பலவீனமானதுதான் காரணமா? இன்னொன்று, அமித்ஷா அவர் சொல்றார், தி போல் வெர்டிக்ட் இஸ் a lesson for those who oppose our government's agenda of development and change. மாற்றம், வளர்ச்சி அப்படின்ற பாதையில் நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு பாடம்னு அமித்ஷா சொல்றார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அமித்ஷா ஒரு புதிய கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக மக்கள் மனதை திருப்ப வேண்டும் என்று முயற்சிக்கிறார். ஆனால் உண்மையிலேயே உள்ளூர் பிரச்சனைகளும் உள்ளூரில் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அந்த மாநிலத்தில் நடத்தக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளும் தான் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த தவறுகளினாலே தான் இந்த தேர்தல்களிலே இப்படிப்பட்ட முடிவுகள் வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் காஷ்மீரத்தை பொறுத்த மட்டும் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அது பாகிஸ்தானும் சைனாவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலும் ஆசாத் காஷ்மீர் இருக்கக்கூடிய பகுதியிலும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாகும். அதனால் மாநில உணர்வு என்பது மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதிலும் குறிப்பாக ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆர்ம்ஸ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின் அடிப்படையிலே அங்கே இராணுவத்திற்கும் இராணுவம் சார்ந்த அமைப்புகளுக்கும் அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஊடுருவல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மத்திய அரசை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்து வருகிறது. மாநில கட்சிகள் அதை முன்னிறுத்துகிறார்கள். அதை எதிர்த்து நிற்கின்ற அளவிற்கு மத்திய அரசு செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி 2 ஊழல் குடும்பங்கள் ஆட்சி நடத்துகின்றன, அதை தூக்கி எறியுங்கள், அவர்கள்தான் காங்கிரஸ் கட்சிக்கும் துணையாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னதற்கு எதிர்ப்பான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சமாவது தார்மீகம் இருக்குமே ஆனால் அவர்கள் ஆட்சி அமைப்பதை ஆசைப்படுவதை விட்டுவிட்டு மாநில கட்சிகளை ஒன்றிணைத்து அவர்களை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக காஷ்மீரத்தையும் ஜம்முவையும் ஒன்றிணைத்து மத வேறுபாடுகள் இல்லாத ஒரு மாநிலமாக அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. இவ்வாறு காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறது, பிராந்திய கட்சிகளை வளர்க்கறதுலாம் எங்க வேலையா? அவங்க ஒன்றிணைக்கிறதுலாம் எங்க வேலையா? அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டோம். இன்னொன்னு சொல்றேங்க, நரேந்திர மோடி அரசாங்கத்தையோ பிஜேபியோ நேற்றைக்கு கூட ஜனதா பரிவார் என்று சொல்லி சமாஜ்வாடி கட்சி, ஆர்ஜேடி எல்லா தலைவர்களும் கையெல்லாம் கோர்த்து பண்ணாங்க. இந்த ஜார்க்கண்டுங்கிறது 14 வருஷத்துக்கு முன்னாடி எதுலேருந்து வந்ததுன்னா பீகார்லேருந்து வந்தது. பீகார்ல மிக செல்வாக்காக இருக்கிறதாக சொல்லிக் கொடுக்கிற ஆர்ஜேடி இன்றைக்கு ஒரு சீட்டு கிடையாது. ஜனதா பரிவார் மொத்தமா வாங்கினது 0 இந்த ஜார்க்கண்ட்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய மனோநிலை. இவர்கள் என்னத்தான் நரேந்திர மோடி அரசாங்கத்தை குற்றம் சொன்னாலும் கூட ஜனதா பரிவார் தோன்றிய இடத்திலேயே இன்றைக்கு போயிடுச்சுங்கிறது தான் இன்னைக்கு உண்மை. ஞானி, தமிழ்நாட்டுக்கு வருவோம். காஷ்மீர்ல ஆரம்பிச்சோம். அமித்ஷா சொன்னது மாதிரியே தமிழிசை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நரேந்திர மோடியுடைய நல்லாட்சிக்கு மக்கள் அங்கீகாரம் அளிச்சுட்டு வராங்க. தொடரும் இந்த வெற்றி 2016 தேர்தலிலும் தமிழகத்திலும் கிடைக்கும்னு சொல்றாங்க. காஷ்மீர்ல அவங்களுக்கு கிடைத்திருக்க இந்த முன்னேற்றம் மாதிரி தமிழ்நாட்டிலும் இதே மேஜிக் ஒர்க் ஆகும் அப்படின்ற அவங்க நம்பிக்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அந்த நம்பிக்கை அவர் ராகவன் சொன்ன மாதிரி 44+ன்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டா தானே நாங்கள் இந்த அளவுக்கு வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் ராகவன் சொன்னார். அந்த மாதிரி தமிழிசை தமிழ்நாட்டுக்கு ஒரு கோல் வச்சுக்கிறாங்க. அப்போ தானே அவங்க அடுத்த ஸ்டெப் வரைக்கும் போக முடியுங்கிறதுனால அது ஒரு கட்சி தலைவராக அவங்க கோல் வச்சுக்கல, ஆச்சரியம் இல்லை. ஆனால் யதார்த்தம், சமூக யதார்த்தம்ங்கிறது அதுக்கு சாதகமாக இல்லை. நிறைவாக சுருக்கமா அதான் தமிழ்நாட்டில் அப்படி இருக்க வாய்ப்பு என்பது கிடையாது. அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் அமித்ஷா சொல்லியிருக்க மாதிரி டெவலப்மெண்ட் அண்ட் growth கிடைத்ததில்லை, போலரைசேஷன் அண்ட் கன்வர்ஷனுக்கான அஜெண்டாவில் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி தான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும். நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.